அவர்களை ஆச்சரியமான அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அந்த மகிமையை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். என் இயேசுவினுடைய வார்த்தையும் பிரசனமும் தொடுதலும் உங்களை அது உடைத்து சீரமைத்து சரியாக்கி உங்களை ஆசீர்வதிக்கும். இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொல்லும் பொழுது, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்னு சொல்லும் பொழுது இயேசு அவனை தொட்டார். உடனே ஒரு மகிமை அவனுக்குள் கடந்து போனது. ஒருவருக்கும் இதுவரைக்கும் அவனுக்கு கிடைக்காத ஒரு சுகம், எங்கேயும் தேடியும் அலைந்து திரிந்தும் கிடைக்காத ஒரு நல்ல சுகம் தேவன் அந்த குஷ்டரோகிக்கு தந்தார். சற்றே அப்படியே அவன் சரீரத்தை விட்டு அந்த குஷ்டரோகம் நீங்கி போனது. காரணம் என்ன? தேவனுடைய தொடுதல். அவருடைய மகிமை எங்கே இருக்குமோ அங்கே நோய்கள் மறையும். அவருடைய மகிமை எங்கே இருக்குமோ பிரச்சனை கொடுக்கிற ஆவிகளை கர்த்தர் வெளியே தள்ளுவார். அவருடைய மகிமை எங்கே இருக்கிறதோ வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் உடைத்தெறிவார். அவருடைய மகிமை, அந்த மகிமை நமக்குள் வரும் பொழுது, இயேசு இன்றைக்கு நம்மளை தொடும் பொழுது அவருக்கு சித்தம் உள்ளது இன்றைக்கு நம்மளை தொடுவதற்கு. நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய மகிமையினால் மாறப்போகிறது. அவருடைய